சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டில் இருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964488687. ஒரு பெட்டிஷனர் ஸ்டேட் ஆஃப் தெலங்கானா மற்றும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எதிரா ஃபைல் பண்ண ஒரு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன், அதாவது எஸ்எல்பி சிவில் நோ 1224/7 of 2026 சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியால எப்படி சில நிமிஷத்துல தள்ளுபடி ஆச்சுன்னு யோசிச்சு பாருங்க. ஆமா, ஆக்சுவலி இது ஹை கோர்ட் ஃபார் த ஸ்டேட் ஆஃப் தெலங்கானா மார்ச் 5, 2026 அன்னைக்கு WP நம்பர் 6553 ஆஃப் 2026ல கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்த்து பண்ண மேல்முறையீடு. வெயிட், லிட்டிகேஷன் பிராக்டிஸ்ல பாத்தீங்கன்னா ஹை கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் அகேன்ஸ்டா வந்தா நேரா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போறது ஒரு ருட்டீன் விஷயம் தானே? கரெக்ட், ருட்டீன் தான் நினைக்கிறாங்க. இதுல டாக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸா இருக்கிற நீங்க கவனிக்க வேண்டிய அளவுக்கு என்ன ஸ்பெஷலா இருக்கு? உங்களோட அப்பீல் ரைட்டை எக்ஸசைஸ் பண்றதுல என்ன தப்பு? அங்கதான் விஷயமே இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல எஸ்எல்பி ஃபைல் பண்றது உங்க ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது. இது ஆர்டிகிள் 136க்கு கீழே கோர்ட்டுக்கு இருக்கிற டிஸ்கிரிஷனரி பவர். ஓ, அப்போ காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினா படத்துக்குள்ள போயிடலாம்னு நினைக்கிற மாதிரி இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் கிடையாது. டெஃபினெட்லி நாட். இட்ஸ் மோர் லைக் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கிளப்ல ஸ்ட்ரிக்ட் பவுன்சர் கிட்ட மாட்டின மாதிரி. உங்களோட கேஸ்ல ஏதாவது எக்ஸெப்ஷனலி டிஃபரெண்ட் ஆர் லீகலி ராங் இருந்தா மட்டும்தான் உங்களை உள்ளவே விடுவாங்க, ரைட்? பெர்ஃபெக்ட். அந்த பவுன்சர் வேலையை தான் மே 4, 2026ல சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிசஸ் JB பர்திவாலா அப்புறம் விஜய் பிஷ்னோய் அடங்கிய பெஞ்ச் ரொம்ப ஸ்ட்ரிக்டா செஞ்சாங்க. ஆவணங்களை பார்த்த உடனே நோ குட் கிரவுண்ட் டு இன்டர்ஃபியர்னு சொல்லிட்டாங்க. வெயிட், நோ குட் கிரவுண்ட்னா ஹைகோர்ட் தீர்ப்பில் தலையிட எந்த ஒரு தகுதியான காரணமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? ஆமா, அப்படியே த்ரெஷ்ஹோல்ட்லயே, அதாவது நுழைவாயிலேயே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பட் வை டிஸ்மிஸ் இட் அவுட்ரைட்? ஏதோ ஒரு ஆர்கியூபிள் பாயிண்ட் இல்லாமலாம் ஒரு பெட்டிஷனர் எஸ்எல்பி வரைக்கும் போயிருப்பாங்க. லீகல் ஃப்ரேம்வொர்க் ஆழமா கவனிச்சா இது ஹார்ஷ் கிடையாது. ஹைகோர்ட் ஒரு ரிட் பெட்டிஷன்ல தீர்ப்பு கொடுக்கும்போது அவங்க மெயின்லி ஜூரிஸ்டிக்ஷனல் எரர்ஸை தான் பார்ப்பாங்க. வெளிப்படையான அநீதி நடந்திருக்கா அல்லது சட்டத்தை தவறாக இன்டர்பிரேட் பண்ணிருக்காங்களான்னு மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட் பாப்பாங்க. ஐ மீன், அப்படின்னா வெறும் ஃபேக்ட்ஸ மறுபடியும் ரீஇவாலுவேட் பண்ண சொல்லி சுப்ரீம் கோர்ட்ட ஒரு ட்ரையல் கோர்ட் மாதிரி யூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா முடியாது. டாக்ஸ் லிட்டிகேஷன்ல நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் பண்ற மிஸ்டேக் இதுதான். ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சாதகமா வரலையேங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அதே ஃபேக்சுவல் ஆர்குமெண்ட்ஸை வச்சு எஸ்எல்பி ஃபைல் பண்ணுவாங்க. ரைட், which is a huge waste of time. ஆமா, சுப்ரீம் கோர்ட் ஆல்வேஸ் லுக்ஸ் ஃபார் சப்ஸ்டான்ஷியல் questions ஆஃப் லா. இந்த வழக்குல பெட்டிஷனர் அப்படிப்பட்ட எந்த எக்ஸெப்ஷனல் லீகல் ஃப்ளாவும் ஹைகோர்ட் தீர்ப்பில் இருக்குன்னு நிரூபிக்க தவறிட்டாங்க. சோ டாக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸா நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இட்ஸ் ஆல் அபவுட் மேனேஜிங் கிளையண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஒரு கிளையண்ட் நாம சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிடலாம்னு சொன்னா யூ நீட் டு நோ எக்ஸாக்ட்லி when to say no. And why you should say no. ஏன்னா டைம், மணி அப்புறம் ஜுடிஷியல் ரிசோர்சஸை வீணடிக்கிற விஷயம் இது. எக்ஸாக்ட்லி. கோர்ட் டாக்கெட்டை கிளியரா வச்சுக்கவும் ஃப்ரிவிலஸ் அப்பீல்ஸை தடுக்கவும் திஸ் ஸ்ட்ரிக்ட் கேட் கீப்பிங் இஸ் அப்சல்யூட்லி நெசசரி. டாக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் கவனத்திற்கு. வலுவான சட்டபூர்வமான காரணங்கள் இல்லாமல் ஹைகோர்ட் வழங்கிய தீர்ப்புகளை சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு செய்து மாற்றுவது சாத்தியமற்றது. இது சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.